Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸும் ஒன்றை ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2020 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 23ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டூ மெட்டீரியல்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் மேக்னடைஸ்ட் whose intensity of magnetization are 500 ampere per meter and 2000 ampere per meter respectively. The magnetizing field is 1000 ampere per meter. What is the ratio between the susceptibilities of two materials? This is a given problem. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 3.10. முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ரெண்டு மெட்டீரியலினுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸினுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் 500 ஆம்பியர் பர் மீட்டர், ஒய்யினுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இஸ் 2000 ஆம்பியர் பர் மீட்டர். அதுக்கப்புறம் மேக்னடைசிங் ஃபீல்டுனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது 1000 ஆம்பியர் பர் மீட்டர். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெண்டு மெட்டீரியலினுடைய சசப்டபிலிட்டிஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய ரேஷியோவையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல எக்ஸினுடைய சசப்டபிலிட்டியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஒய்யினுடைய சசப்டபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் என்ன ரேஷியோ அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் முதல்ல மெட்டீரியல் எக்ஸினுடைய டேட்டாவை எழுதுவோம். மெட்டீரியல் எக்ஸ் இதனுடைய இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கொடுத்துருக்காங்க. இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுடைய சிம்பல் எம். ஸோ நமக்கு மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால மாடுலஸ் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 500 ஆம்பியர் பர் மீட்டர். ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுடைய சிம்பிள் எம், இதனுடைய மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இதை மாட் போட்டுக்கிறோம். மாட் எம் இஸ் ஈக்குவல் டு 500 ஆம்பியர் பர் மீட்டர். நெக்ஸ்ட் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய மேக்னிடியூடும் கொடுத்துருக்கிறதுனால மாட் போட்டுக்கிறோம். திஸ் இஸ் 1000 ஆம்பியர் பர் மீட்டர். திஸ் இஸ் த டேட்டா கிவன் ஃபார் மெட்டீரியல் எக்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம சசப்டபிலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். சசப்டபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, கைஎம் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எம் பை மாடுலஸ் ஆஃப் ஹெச். அதாவது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் டிவைடட் பை மேக்னடைசிங் ஃபீல்டு. திஸ் இஸ் அ சசப்டபிலிட்டி ஆஃப் எ மெட்டீரியல். ஸோ நமக்கு இந்த வேல்யூவும் தெரியும், இதுவும் தெரியும், அதனால் கைஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மெட்டீரியல் எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுனால இதை கைஎம் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 500, தட் இஸ் த வேல்யூ ஆஃப் எம், டிவைடட் பை வேல்யூ ஆஃப் ஹெச் இஸ் 1000. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா 0.5 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஃபார் மெட்டீரியல் எக்ஸ். இதே மாதிரி மெட்டீரியல் ஒய்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Now let us find the susceptibility for material Y. So material Y இதோடைய intensity of magnetization உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. That is nothing but M. So mod M, magnitude of M is equal to 2000 ampere per meter. அடுத்து மேக்னடைசிங் ஃபீல்டு இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு மெட்டீரியலுக்குமே மேக்னடைசிங் ஃபீல்டுனுடைய வேல்யூ சேம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1000 ஆம்பியர் பர் மீட்டர். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபார்முலா தான். கை எம் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் எம் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஹெச். ஸோ ஒய் மெட்டீரியலுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால இங்கே ஒய் போட்டுக்கிறோம். ஸோ கை எம் ஒய் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் எம் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஹெச். ஸோ எம்முடைய வேல்யூவும் தெரியும், ஹெச்சோடைய வேல்யூவும் தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2000
divided by 1000. ஸோ இந்த 3 0 கேன்சல் ஆயிரும். 2/1 is equal to 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். Susceptibility of X material is equal to 0.5. Susceptibility of Y material is equal to 2. ஸோ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் சசப்டபிலிட்டிஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது chi-mx divided by chi-my இதோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் ஈக்குவல் டு chi-mx எவ்வளவு? 0.5. chi-my வேல்யூ எவ்வளவு? 2. ஸோ ரேஷியோ வேணும் அப்படிங்கிறதுனால இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 5/20. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5s are 5, 4 5s are 20. ஸோ திஸ் இஸ் chi-mx is to chi-my is equal to 1:4. So this is a ratio of susceptibilities of the two materials X and Y, and this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.